அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற கதை வீராப்பு. வாங்க கதைக்குள்ள போகலாம். பெய்யற மழையில உழுத நிலமா சதத்து கிடந்தது மாட்டுக்கூடம். நடுவுல குப்புற கிடந்த கூடைய சோரோரமா நகர்த்தினா பாண்டி. அந்த கூட நகர உள்ள 4-5 கோழி குஞ்சுகள் இருந்தது. ஆத்தாவுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாது. இந்த மாட்டு கூடத்துல கோழியையும் போட்டு அடைக்காதுன்னு சொன்னா கேக்குதா அது? எதுக்கு எடுத்தாலும் ஒரு வசனம் சொல்லும், அடப்போடா போக்கேத்தவனேன்னு. எரிஞ்சுக்கிட்டு இருந்த 60 வாட்ஸ் பல்பு படக்கு படக்குன்னு மினுக்குச்சு. கொஞ்ச நேரத்துல போசுக்குன்னு அதுவும் அவிஞ்சு போச்சு. ஒரே இருட்டு. அந்த இருட்ட பழக கண்களுக்கு கொஞ்ச நேரம் பிடிச்சிது. உத்தரத்துல தொங்கிட்டு இருந்த அரிக்கேன் விளக்கை எடுத்து ஏத்தினான். 4-5 அடி தூரத்துல படுத்து இருந்துச்சு லக்ஷ்மி. மான்னு முனகிக்கிட்டே இருந்தது. இன்னைக்கோ நாளைக்கோ கண்டிப்பா குட்டி போட்டுரும். காளையா இருந்தா, அதுவும் அரக்கும் வெள்ளையுமா இருந்தா, செவல கருப்பா இருந்தா உன் கோயிலுக்கு வந்து மொட்டை அடிச்சுக்கிறேன்னு வேண்டிக்கினான். படப்படன்னு தூரல் பிடிக்க ஆரம்பிச்சுது. கூடவே லக்ஷ்மியோட முனகளும் தூரலோட சேர்ந்து அதிகமாச்சு. அக்கம் பக்கத்துல யாரையும் கூப்பிடுற நிலைமையில இல்ல பாண்டி. எந்திரிக்கவே முடியாம இருந்த லக்ஷ்மிய முடிஞ்ச வரைக்கும் தூக்கி வேறு பக்கமா திரும்ப படுக்க வைக்க முயற்சித்தான். கொஞ்சம் கூட நகரல அது. வயிறு மேலையும் கீழையும் ஏறி இறங்க, அதோட பை திறக்க திரை அப்பின முகத்தோட முன்னங்கால்களை நீட்டி கன்ற வெளியே தள்ளிச்சு லக்ஷ்மி. கொஞ்சமும் தாமதிக்காம தன் இடது கைய அந்த பையோட வழியில விட்டு மிச்சம் இருந்த எல்லாத்தையும் வாரி வழிச்சு வெளியில தள்ளி ஒரு பிளாஸ்டிக் பையில எடுத்து கட்டி வச்சான் பாண்டி. கொஞ்ச நேரத்துல எல்லாம் அசையாம படுத்துன்ற லக்ஷ்மி திடீர்னு துள்ளி எழுந்துச்சு. வாஞ்சையா தன் கண்ணுக்குட்டிய நாக்கால தடவி கொடுத்து கன்றோட மேல இருந்த அந்த திரையை அகற்றி அதுக்கு இன்னும் அழகு சேர்த்துச்சு. அதுவும் ரப்பர் பந்து மாதிரி துள்ளி எழுந்து குதிக்க அந்த கண்ணோட அழகையும் மாட்டு தொழுவத்தை சுத்தம் செய்யறதுலயுமே கவனமா இருந்தா பாண்டி. அப்பதான் ஒரு விஷயத்த கவனிச்சான். அட, இது காலைதான். அவன் நினைச்ச மாதிரி நிறமும் அரக்கும் வெள்ளையுமா இருந்துச்சு. பல நாள் கனவு இன்னும் ஒரு சில வருஷங்கள்ல நடக்க போகுதுன்றது அவனோட ஆசை. கருப்பு, இன்னைக்கு செவலைய குளிப்பாட்டணும். நான் பக்கத்துல மதுரை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், பாத்துக்க அப்படின்னு தன் தங்கச்சிக்கிட்ட சொல்லிட்டு பாண்டி கிளம்பினான். அரிசி மாவு தேய்ச்சி வாரம் 2 முறை குளியல், துருவின தேங்காய சாப்பாட்டுல பிசைஞ்சி திருப்பதி லட்டு அளவுக்கு உருட்டி தினமும் அதுக்கு உருண்டை பிடிச்சி கொடுக்கறது வழக்கம். பாண்டி டவுனுக்கு போயிட்டு வரும்பொழுதெல்லாம் பார்லே பிஸ்கட் பாக்கெட்டுகள் வேற. இப்படி ஏக கவனிப்போட பராமரிக்கப்பட்டான் செவலை. பாண்டிக்கு தானும் தன் குடும்பமும் சாப்பிடுதோ இல்லையோ, ஆனா நேரம் தவறாம செவலைக்கு எல்லாமே சரியா நடந்துடணும். 6-7 வருஷங்கள்ல ஐயனார் விழிப்பார்வையும் மூக்கணாங்கயிரிடாத பளபளத்த மூக்கும் கொஞ்சம் வளைஞ்சி திமிரிய திமிலும் அகன்ற தோலுமா பருத்த கால்களுமா நெய்யும் எண்ணெயும் தடவின தந்த மாதிரி கூரிய கொம்புகளோட கம்பீரமா நின்னா செவலை. ஒரு பயல கிட்ட நெருங்க விட மாட்டான். பாண்டியும் மிஞ்சி போனா அவன் தங்கச்சி கருப்பு 2 பேத்த தவிர யாருமே செவலை கிட்ட நெருங்க முடியுமா என்ன? அப்படியே போனா குத்தி தூக்கிடுவான்ல. ஊருக்குள்ள ஒரே பேச்சா இருந்தது. அதே நேரம் இவனுக்கு என்ன இப்படி ஒரு கேடு? பேசாம இந்த காசை வேற எதுலையாவது போட்டா சாப்பாட்டுக்காவது கவலை இல்லாம இருக்கலாம்ல. இந்த மாட்டை கட்டி அழுது அப்படி என்ன பெருசா கிழிக்க போறான்? இந்த மாதிரி பேச்சுக்களும் வர ஆரம்பிச்சுது. டவுனுக்கு போலாமாடா பாண்டி கேட்டா தலையாட்டுவான். இன்னைக்கு என்ன சாப்பாட்டோட அளவு கூடிடுச்சே. பாண்டி நையாண்டி செஞ்சா அவனை உருன்னு முறைப்பான். குளிக்க நீச்சலுக்கு போனா ஒரே குஷி ஆயிடுவான். பாண்டிய முதுகு மேல ஏத்தி உட்கார வச்சுக்கிட்டு ஆத்துக்கு நடந்து போவான். இப்படியே நாளுக்கு நாள் அவங்களோட நெருக்கமும் அதிகமாச்சு. மதுரையில திரும்பி வரும்பொழுது, என் பாண்டி, செவலிக்கு இவ்வளோ கவனிப்பு நடக்குதே, அடுத்த வருஷமாவது அலங்காநல்லூர்ல இறக்க விட வேண்டியது தானே? சுப்பவாத்தியார் கேட்டார். அடுத்த வருஷம் என்ன, அடுத்த வருஷம், இந்த வருஷமே அலங்காநல்லூருக்கு போகணும்னு செவலையே அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். பாண்டி பதில் சொன்னான். இந்த சம்பாஷணைகளை எல்லாம் கேட்டு பக்கத்து வேப்ப மரத்துல கட்டி இருந்த செவலை தலைய மேலும் கீழும் ஆட்டினான். பக்கத்துல இருந்த மண்மேட்ல தன் தலைய கவிழ்த்து கூறின கொம்புகளால மண்ணை கீறி கீறி விட்டான். அடுத்த வருஷம் படமாத்தூரை சேர்ந்த முத்துப்பாண்டியோட செவலை முதல் முறையா அலங்காநல்லூர்ல கால் பதிக்கிறான். மாமலை போல தோள்களும் மத யானையோட தந்த மாதிரி கொம்புகளும். இந்த ஊர்ல கூட யாராவது பார்த்துருக்கீங்களா? பாருங்க, செவலைய நல்லா பாருங்க அப்படின்னு கவிதை பாடிக்கிட்டு இருந்தாங்க அங்கங்க கட்டி இருந்த பச்சை வண்ண குழாய்கள்ல. இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, செவலையோட கழுத்துல 2 கிராம் தங்க காசு முடிஞ்சிருக்குன்னு வாடிவாசல் மேல உட்காந்து அறிவிப்பு செஞ்சுக்கிட்டு இருந்தாரு ஒருத்தர். அவரை சுற்றிலும் ஒரே கூட்டம்.
வாடிவாசல் திறந்து சிங்கமென சீறி புறப்பட்டான் செவலை. கிட்ட நெருங்க முயற்சிக்கிறவங்களெல்லாம் மணல் மேடா நினைச்சு மோதினான். பதறி சிதறி ஓடினாங்க மாடு பிடிக்கிற வீரர்கள் எல்லாம். யாரையும் கிட்ட நெருங்க விட மாட்டுதே. அந்த வீரர்களோட சொற்கள் செவலையோட காதுகளுக்கு இன்ப தேனா வந்து பாஞ்சுது. இன்னும் அதுக்கு உத்வேகம் அதிகமாயிடுச்சு. செவலை, நல்லா ஞாபகம் வச்சுக்க, ஒரு பையன் கிட்ட வரக்கூடாது. அப்படியே வந்தாலும் நல்லா எகிரி முட்டி தள்ளிடு. வாழை பிடிச்சு அப்படியே சுத்தி தூக்கி விசிறி போட்டுரு. இந்த வசனங்கள் அவன் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. போட்டியில ஜெயிச்சா இந்த வருஷம் என்ன கொடுக்குறாங்க? டீ கடைக்காரர் அழகர் கேட்டாரு. அதை ஏன் கேட்குற பெருசு? ஒரு சைக்கிளா, டிவிடி பிளேயரா, அப்புறம் 50,000 மற்ற சாமான்கள்னு பேசிக்கிறாங்க. அப்புறம் பாரு, இந்த பாண்டி பையனை யாரும் பிடிக்க முடியாது. நம்ம கிட்ட எல்லாம் பேசுவானான்னு கூட தெரியல. எது பேசுறதா இருந்தாலும் இந்த பொங்கலுக்கு முன்னாடி அவன்கிட்ட நம்ம எல்லாம் பேசிக்கிறது தான் சரி. புகழுறாங்களா இல்லை இகழறாங்களான்னு கூட தெரியாத விதம் எல்லாரும் அவனை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே செவலைக்கிட்ட யாருமே நெருங்க முடியல. வீரர்கள் எல்லாம் கத்த ஆரம்பிச்சாங்க. புதுசாக வந்திருக்கு, படக்குன்னு புடிப்பட்டுரும்னு பார்த்தா சரியான விடாக்கண்டனா இருக்கே இந்த மாடு. இதெல்லாம் சரிப்படாது. டே பறந்தாமா, நீ அந்த பக்கமாக ஓடு, நான் வலது பக்கமாக ஓடுறேன். நம்ம ஆளுகளை மேற்கால வர சொல்லு அப்படின்னு செய்கையில் தன் கூட்டத்து ஆளுங்களுக்கு செய்தி அனுப்பினா மாறன். மாட்டோடவே ஓடிக்கிட்டு திமிலை பிடிச்சிக்கிட்டான். சரக்குன்னு மாட்டோட வயிற்ற ஒட்டி உள்ளே கால்களை நோடிச்சான் மாறன். முட்டி தூக்கி எகிரி குதிச்சிடலான்னு நினைச்ச செவலை ஒரு பாய்ச்சல்ல எகிரும் பொழுது அவன் கால் தடுக்கி தடாலடியா சுருண்டு கீழே விழுந்தது. பாஞ்சி அது கழுத்துல இருந்த துணி அழுத்து பொற்காசை எடுத்தான் பறந்தாம. அதான் விழுந்துருச்சுல, மாட்டை விட்டுடுங்களேன்ப்பா, மாட்டு மேல விழாதீங்க, போகட விட்டுருங்க அப்படின்னு அறிவிப்பு செஞ்சிட்டு இருந்தவர் கத்தினாரு. மாறனோட குறுக்கு புத்தியினால இடறி விழுந்ததுல செவலையோட இடது பின்னங்காலம் முறிஞ்சு போச்சு. நொண்டி நொண்டி நடக்க ஆரம்பிச்சுது செவலை. வழி எங்கும் அழுதுகிட்டே வந்தான் பாண்டி. செவலையோட கண்களையும் கண்ணீர் வழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. நீ என்னடா செய்வ? நீ ஏன் அழுவுற? பாவம், உன் காலை வேற உடைச்சிட்டாங்களே. பாவி பசங்க நல்லா இருப்பாங்களா? நாசமா போயிடுவாங்க. திட்டி தீர்த்துக்கிட்டே வந்தான். நான் இனி எந்த மூஞ்சியோட இந்த ஊருக்குள்ள போவேன்? இனி என் செவலைய இவன் மதிப்பான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அழுதுகிட்டே வந்தான் அவன். சொன்னா கேட்டா தானே? தானம் இருக்கிறவனே தானம் பண்ணாத இந்த காலத்துல நமக்கெல்லாம் இது தேவையா? பேசாம மாட்டை கோயிலுக்கு நேர்ந்து விட்டுட்டு வாய்க்கால்ல வேலை செஞ்சு பொழப்ப ஓட்டுனமா, தின்னமா, வளர்ந்து நிக்கிற தங்கச்சிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணமான்னு இல்லாம யானைக்கு தீனி போடுற மாதிரியெல்லாம் போட்டான். இந்த மாட்டை கவனிச்சதுக்கு ஒரு யானைய கவனிச்சிருந்தா கூட வீதி வீதியா போய் 4 காசு சம்பாரிச்சு கொடுத்துருக்கோம். ஊராரோட பழி சொல்லுக்கு ஆளானான். கொஞ்ச நாட்கள்ல காலுக்கு மருந்து தடவி முன்ன போல அதுவும் நடக்க ஆரம்பிச்சுது. முன்னாடி இருந்த கம்பீரம் இப்போ இல்லாம களை இழந்து சுத்திட்டு வந்தது. ஏண்டா பாண்டி, அதான் சொன்னல அடுத்த வருஷம் விடுறான்னு. என்னமோ செவலை சொன்னானா இந்த வருஷமே அலங்காநல்லூர் போகணும்னு. இவரும் ஓட்டிக்கிட்டு போனாராம். கடைசியில என்ன ஆச்சு? வாத்தியார் சொல்றத எவன்டா கேக்குறீங்க? எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்தினாரு சுப்பு வாத்தியாரு. அப்படி என்னத்தான் வீராப்பு உனக்கு? அரசாங்கமே இதை நிறுத்தலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கு. ஜல்லிக்கட்டை நிறுத்தணும்னு பல ஊர்களில் கூட்டம் போட்டு மாநாடு போடுறாங்க. இந்த வீர விளையாட்டெல்லாம் ஒரு காலத்துல தேவையா இருந்திருக்கலாம்டா. ஆனா இன்னைக்கு அப்படியெல்லாம் அவசியம் இல்லையே. கையில போனும் கம்ப்யூட்டருமா மாறிட்ட இந்த காலத்துல இப்படி மாட்டை பராமரிச்சு வளர்க்காம போட்டின்ற பேர்ல பல பேரை காயப்படுத்தி வாயில்லாத உயிர்களை கைய காலை உடைச்சி ஏன் எத்தனை பேரை கொன்னு எதுக்குடா இந்த மாதிரி ஒரு மோசமான விளையாட்டு? ஒரு காலத்துல எனக்கும் பிடிச்சுதான் இருந்தது. எனக்கு இதனோட விளைவுகளை பார்க்கும் பொழுது சுத்தமா பிடிக்கல. நீயும் இதை பத்தி இனிமே யோசிக்காதடா, விட்டுடு அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. ஏன் மாமா மக சித்ரா கூட அவன்கிட்ட கெஞ்சி கெஞ்சி குழஞ்சி சொன்னான். ஆனா பல வருஷ காதலையும் உதறி ஊராரோட அவ்வளோ வசவு சொற்களையும் மனசுல ஏத்தி அடுத்த ஒரு வருஷத்திலேயே அண்ணனும் தங்கியும் சேர்ந்து செவலைய திரும்பவும் தயார் செஞ்சாங்க அடுத்த ஜல்லிக்கட்டுக்கு. கதை முற்றும். என்ன நண்பர்களே, இந்த கதையை கேட்டிங்களா? எவ்வளவு சொல்லியும் அண்ணனும் தங்கச்சியும் அவங்க எண்ணத்தை மாத்திக்கிறதா இல்லை. ஒரு வருஷம் இல்லைனாலும் ஒரு வருஷம் செவலை போட்டியில ஜெயிக்கும், அவங்களுக்கு பரிசை வாங்கி கொடுக்கும், இழந்த அவங்களோட மானத்தையும் காப்பாற்றி கொடுக்கும்னு கற்பனையில அவங்களும் அதை கூட்டிட்டு போறாங்க. என்ன நடக்கும்ன்றது கடவுளுக்கு தாங்க தெரியும். சரி, இந்த பதிவோட இந்த கதையை நாம முடிச்சுக்கலாம். இன்னும் இது மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்ப வேறொரு நல்ல கதையுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி.